Good morning, children. Welcome back to ICANN Physics Academy. Now, in this class, we are going to see about cyclotron. Okay, let's enjoy the class. So, cyclotron, apna first introduction enniya solliralam. Cyclotron is a device used to accelerate the charged particle. Okay. Second, principle. என்னையா principle? It is based on the principle of magnetic Lorentz force. அப்ப போன கொஸ்டின்ல என்னையா பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சான். இட் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத். அதே மாதிரி தான் இங்கேயும் சைக்ளோட்ரான்ல அதனுடைய பிரின்சிபலாவே சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சான். இட் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத். தட் இஸ் த பிரின்சிபல். நெக்ஸ்ட் என்னமா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன். என்னையா கன்ஸ்ட்ரக்ஷன்? அப்ப இந்த சைக்ளோட்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் a hollow metallic cylinder. The cylinder is divided into two sections. ஒரு சிலிண்டரை நம்ம ரெண்டா பிரிச்சோம். Okay. So let us consider this as the cylinder. Okay. இப்போ இந்த சிலிண்டரை நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி ரெண்டா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணா இப்படி பாதியா மாறிடும், இப்படி பாதியா மாறிடும். சரி, ரைட், அதை நமக்கு தெரியுமே. அப்படி இப்படி பாரிச்சுன்னா இது என்ன லெட்டர் மாதிரியா இருக்கு அப்படின்னா டி மாதிரி இருக்கு. உடனே அது பேரை சொல்லிடலாம் D's. அப்ப the cyclotron consists of a hollow metallic cylinder which is divided into two sections, seems to be D, called D's. Okay. Now the two D's are connected with a high frequency oscillator. Right? Okay. Now one of the D is connected with a deflector plate. Okay. Now the cyclotron is placed between the pole pieces of the magnet so that we can establish the uniform magnetic field. Uniform magnetic field. Okay. Now the magnetic field is acting like this. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் அதுக்கு பெர்பெண்டிகுலரா கொண்டு போகணும். ரைட்? ஓகே. அப்ப நான் எப்படி கொண்டு போறேன்? இப்படி கொண்டு போறேன். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஆஃப் சார்ஜ் Q, mass M is moving perpendicular. So when it is moving perpendicular, it experiences magnetic Lorentz force. Magnetic Lorentz force. என்னையா magnetic Lorentz force? F equal to BQV sin theta. ஓகே. அப்ப எப்ப இந்த magnetic Lorentz force அப்படிங்கிறது மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா when theta equal to 90 இருந்தா sin 90 equal to எவ்வளவுமா 1. So 1 into BQV. So F equal to BQV. Now it's taken as equation number 1. So that it tries to move along the circular path. Moves along the circular path. So when it experiences a centripetal force. So centripetal force, it moves along the circular path. Okay. So F equal to mv squared by r. Now it's taken as equation number 2. Now compare 1 and 2. LHS are equal. So RHS are equal. So BQV equal to mv squared by r. Now V and V square getting cancelled. Now the multiplication m comes to this as division. So it becomes BQ by m equal to V by r. Okay. Now it taken as equation number 3. அப்ப போன கொஸ்டின்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இட் மூவ்ஸ் அலாங் த சர்க்குலர் பாத் அப்படின்னா சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணுச்சு. ஆனா அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு பாருங்க டயக்ராம்ல. ஒரு செமி சர்க்குலர் பாத்துல தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு டோட்டலா கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்ப நம்ம எதையே கன்சிடர் பண்ணிக்கலாம்? வெலாசிட்டி. என்ன வெலாசிட்டி? லீனியர் வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப லீனியர் வெலாசிட்டிக்கு என்னையா ஃபார்முலா அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு displacement by time taken. ஓகே. எவ்வளவு தூரமையா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? பாதி தான் போயிருக்கு. எதோட பாதி தான் போயிருக்கு? ஒரு சர்க்குலர் பாத்தோட பாதி தான் போயிருக்கு. அப்ப சர்க்குலர் பாத்துல ஃபுல்லா போயிருந்தா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr அப்படின்னு போட்டுடலாம். ஆனா நமக்கு இப்ப எவ்வளவுதான் போயிருக்கு? பாதி தான் போயிருக்கு.
அப்ப பாதி போச்சுன்னா, இந்த பாதி போச்சுன்னா எவ்வளவு சொல்வீங்க? πr. இந்த பாதி போயிருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்வீங்க? πr. அப்ப πr plus πr என்ன சொல்லிடலாம்? 2πr. அப்ப what is the displacement? πr. ஓகே, ஏன்னா பாதி தான் போயிருக்கு. ஸோ πr divided by t. now multiplication π. இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிரும். சரி, வேணாம், நமக்கு இந்த r கொண்டு வாங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் r இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும்? டிவிஷன் ஆயிரும். அப்ப v by r equal to pi by t. now what is the value of v by r? bq by m. so by taking v by r, we can substitute bq by m. so bq by m equal to pi by t. now the division t comes to this as multiplication. okay, so t equal to, now keep all the terms in the same side. the division m comes to this as multiplication m. so pi m divided by the multiplication bq goes to right side as division. so pi m by bq. so this is the time taken for the charged particle which is moving in 1d. ஓகே, அப்ப ஒரு டில போறதுக்கான டைம் டேக்கன் டி ஈக்குவல் டு பை எம் பை பிக்யூவா இருந்தா, அப்ப 2 டில போறதுக்கான டைம் டேக்கன் என்னையா இருக்கும் அப்படின்னா, ஸோ 2 டில அப்ப டோட்டல் டைம் டேக்கன் ஈக்குவல் டு 2t. ஸோ 2 இன்ட்டு டி, டியோட வேல்யூ என்னையா அப்படின்னா பை எம் பை பி கியூ. ஸோ இட் இஸ் டி. சரி, ரைட், ஓகே. how we can calculate the frequency? அப்ப frequency equal to என்னையா? 1 by t. அப்ப 1 by t, t ஓட வேல்யூ என்னமா? 2 pi m by bq. now reciprocal the value. அப்ப reciprocal பண்ணா என்ன ஆயிரும்? bq by 2 pi m is the frequency. ஓகே, ஒன் செகண்ட் போன கொஸ்டின்ல சொன்ன அதே ரிசல்ட் தான் இங்கேயும். நம்ம எதை வச்சுதான் கொண்டு வந்தோம்? இங்க வெலாசிட்டி, இங்க பாத்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்னு ரெண்டை கொண்டு தான் வரும். ஆனா டீலையும் ஃப்ரீக்வன்சிலையும், டைம் பீரியட்லயும் ஃப்ரீக்வன்சிலையும் என்ன இல்லை? எக்ஸ்பிரஷன்ல ரெண்டுமே இல்லை. இதை வச்சு நம்ம என்னையா சொல்லிடலாம் அப்படின்னா, the time period and frequency is independent of velocity and radius. சரி, இப்ப மறுபடியும் முதல்ல வாங்க. சைக்ளோட்ரானை டிவைஸ் பண்ணவர் யாரியா? லாரன்ஸ். அப்ப சைக்ளோட்ரான் was devised by Lorentz, but it is based on the principle of magnetic Lorentz force. சரி, ரைட், ஓகே. மறுபடியும் டவுட்டுக்கு நானே வரேன். இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, half of the d ஆர் ஒரு டீல தான் போயிருக்கு. ஓகே, அப்ப உனக்கு டவுட் வரும், ஏன் சார் எனக்கு இந்த டீல போயிருச்சு, ஏன் இந்த டீல இப்படி சுத்தி இருக்கலாம்ல, ஏன் அப்படி சுத்தல? அப்ப யார் சுத்துனாங்க, எங்க சுத்துனாங்க? அப்ப யார் சுத்துனாங்க? a positive charge. எங்க சுத்துனாங்க அப்படின்னா, now we are having 2 Ds, 2 D இருக்கு. அதுல எதோட கனெக்ட் பண்ணிருக்கோம்? ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட கொடுத்துருக்கோம். அப்ப இந்த டிக்கு பிளஸ்ஸா இருந்தா இந்த டிக்கு எதுவா இருக்கும்? மைனஸா இருக்கும். அப்ப இந்த டி which has a negative charge, அந்த டீல இது என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சர்க்குலர் பாத்ல போயிருக்கும். ரைட், ஓகே. சரி சார், அப்ப ஒரு ஹாஃப்ல போயிருச்சு, நீங்க பையார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஃபைன். அப்ப இந்த டீல போகும்போது when it comes at the center, அப்ப இதுவும் பாசிட்டிவ், இங்க இருக்கிற சார்ஜும் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துருமே. அப்ப எப்படி சார் ரெண்டாவது டீல போச்சு? அப்ப டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 2t ஏன் சொன்னீங்க? இது அடுத்த கொஸ்டின். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டா, when the positively charged particle comes at the middle, the polarity of the D's gets reversed. அப்ப இது நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ் ஆயிரும். so it moves with a greater radius and comes to the middle. once again it comes to the middle, the polarity of the D's gets reversed, then it moves along the circular path. once again it changes, moves along the sun. so like that it moves. இப்படியே நான் நம்ம பாஷையில சொன்னா கிரிட்டுன்னு என்ன ஆகும்? சுத்தும். அப்படி சுத்தி மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? இடமே இல்லை அப்படின்னா இந்த பாதை வழியா என்ன ஆயிரும்? வெளியே வந்துடும். அப்ப வெளியே வந்தா அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் எப்படியா இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த ஆக்சலரேஷன் ஜாஸ்தியா இருந்தா அதை எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. அப்ப இந்த சார்ஜ் பார்ட்டிகளை மூவ் பண்றீங்களே சார், எந்த சார்ஜ் பார்ட்டிகளை மூவ் பண்றீங்க?
எந்த சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்றீங்க அப்படின்னா புரோட்டான்ஸ், டியூட்ரான்ஸ் அண்ட் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். வான் டி கிராஃப் ஜெனரேட்டர்லயும் ஆக்சலரேட் பண்ணும். அங்க ரெண்டு தான், புரோட்டான்ஸ் அண்ட் டியூட்ரான்ஸ். சைக்ளோட்ரான்லயும் ஆக்சலரேட் பண்றோம். எதை ஆக்சலரேட் பண்றோம்? புரோட்டான்ஸ், டியூட்ரான்ஸ் அண்ட் ஆல்பா பார்ட்டிகிள்ஸ். அப்ப வான் டி கிராஃப்ல ஆக்சலரேட் பண்றோம். உடனே அது பேர் சொல்லலாம் லீனியர் ஆக்சலரேட்டர். இப்ப சைக்ளோட்ரான்லயும் ஆக்சலரேட் பண்றோம். இது வந்து என்னையா அப்படின்னா எஸ் சர்க்குலர் சைக்ளிக் ஆக்சிலேட்டர், சாரி ஆக்சலரேட்டர். ஓகே, கரெக்ட் நமக்கு சுத்துது, அதனால சைக்ளிக் ஆக்சலரேட்டர். ஓகே, அப்ப யார் சார் அதிகமா ஆக்சலேட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர்டு வித் வான் டி கிராஃப் சைக்ளோட்ரான் என்ன பண்ணும்? அதிகமா நமக்கு என்ன பண்ணும்? ஆக்சலரேட் பண்ணும். ஓகேவா? Do you get it now? Do you any doubts? No doubts.